நம்ம இன்னைக்கு வெற்றிகரமாக தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஏறியாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நோ ஸ்மோக்கிங். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு டெல்லியில் பயங்கர டயர்டு. நமக்கு தனி கேபின். ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பயணம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் இது எப்படி இருக்குது? நவர் பாப்பா காட்டுவோம். கொடுத்துருக்காங்க. ஒரு மீல்ஸ் 160 ரூபா, 130 ரூபா, 130 ரூபா எல்லாம் கலந்துருக்கும். ஒரு 5 வாங்கியாச்சு. நல்லா இருக்காது, ஆனால் வாய்க்கு வைக்க முடியாது. இப்போ நைட்டு எங்கேயுமே வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் இது வாங்கியிருக்கோம். காலைலலாம் நம்ம ரயில்வே ஆப் மூலியமாக வாங்கிக்கலாம். ஸோ இங்கேயும் கிளாஸு நீட்டாக இருக்குது. அந்த 2 பேர் உள்ளதுக்குள்ள இது C5 C6 சொல்லி 2 பர்த் இருக்கும். இதில் C5 C6 அதே மாதிரி சார்ஜ் போடுறதுக்கு ஃபேனுக்கு பதிலாக ஐ திங்க் ஏசி வரும்னு நினைக்கிறேன். ஒரு லைட்டுக்கு அது. அதே மாதிரி சார்ஜுக்கு அடாப்டரு, நம்ம காலிங் பெல் அடித்தா ஆள் வந்து என்ன வேணும்னு கேட்குறதுக்கு. குப்பை தொட்டிக்கு வாளி வச்சுருக்காங்க. மேலே போய் படுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ மேலேயும் படுத்துக்கலாம். அழகாக புது பெட்ஷீட் அண்டு தலைவாணி இப்போல்லாம் இப்போ தான் இது சர்வ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. வண்டி இப்போ தான் வேகம் எடுக்குது. மக்களே நம்மளுடைய நிலைமை காலிலேருந்து இப்படியே நின்று தான் போயிட்டுருக்கோம். காலிலேருந்துன்னு சொல்கிறத விட நைட்டில் இருந்து தான். ஏன்னா ஃபாகாக இருந்ததுனால வண்டி எடுக்கலையாம். நைட்டு ரொம்ப 10-20 வந்ததுனால 5 மணி நேரம் லேட்டு இப்போது ட்ரெயின். ஸோ இப்போ இது வந்துட்டு நார்மலாக வர எல்லா ட்ரெயினுக்கும் வழி கொடுத்து போக வேண்டிய சுச்சுவேஷன். அதனால் எப்போ போய் சேருவோன்னே தெரில. இப்போ சாப்பாடு ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணுறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே இவன் வந்துட்டு கிராசிங் நின்று போகிறோம். ஏதோ ஒரு அனுபவம் போயிட்டுருக்கோம். மணி 2:30 ஆகுது. இன்றைக்கி 9 மணிக்கு எடுத்த ட்ரெயின் இன்றைக்கி வந்துட்டு 11 மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு 2:30 மணிக்கு வருது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு டிலேன்னு பார்த்துங்க. இன்னும் 5 ஹவர்ஸ் டெல்லியில் தான் போயிட்டுருக்கு. ஸோ சாப்பாடு இப்போ தான் ஆர்டர் பண்ணோம். இந்த ட்ரெயினில் அவ்வளோ சாப்பாடு நல்லா இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஐஆர்டிசி பயன்படுத்தி அவுட் சைட் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கிரீன் சிக்னல் தான், நம்ம போயிட்டே இருக்கோம். பயணம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. மணி 5:40. குறைஞ்சது ஒரு 2 நாள் ஒரு 2 நாள் உடம்பு சட்டம் என்னைக்கு there is a view sunset. நிற்கவே முடியல. நல்லது, அந்த அளவுக்கு வேகமாக இருக்குது. ஸ்பீடு போயிட்டுருக்காப்புல தலைவர். 70 50 நேரத்தெல்லாம் 10 வந்துச்சு டெல்லியிலேருந்து வரப்போ. இப்போ 101. வேறு லெவலு. ஒரு 120 தொட்டால் செம்மையாக இருக்கும். 120 தொட மாட்டேங்குது. மக்களே, இப்போ நம்ம நாக்பூர் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். டைம் பார்த்தா 8 மணி. ஆக்சுவலி இதெல்லாம் சாயங்காலம் மதியானம் வர வேண்டியது. ரொம்ப டிலே. ஸோ 8 மணிக்கு தான் வந்துருக்கு. மோ வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் HF கோச். நான் அதுக்குள்ள எடுக்க போகிறீங்களா? ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு சென்னை சென்ட்ரல் போக வேண்டிய ட்ரெயின்
கிட்டத்தட்ட இப்போயே மணி 10 ஆச்சு, இன்னும் ஆந்திராவே தாண்டலை. இங்கேயே 4 மணி நேரம் லேட்டில் தான் போகுது. சென்னை சென்ட்ரல் எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரில, பார்ப்போம். காலையில் மணி 10:20. இன்னும் நம்ம வந்து தமிழ்நாடு டச் பண்ணவே இல்லை. இன்னும் நம்ம ஆந்திரா கூட தான் போயிட்டுருக்கோம். 1 மணி ஆகுமா சென்னை போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் வேகமாக போய் கரெக்ட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடியே 5 hours லேட்டு. ஓ, எவ்வளோ பெரிய பிரிட்ஜு. பயமாக இருக்கு. இந்த அப்படி சென்னை சென்ட்ரல் மாட்டிக்கோ. அதான் லாஸ்ட்டு போட்டி. நான் மாட்டிட்டேன். இந்தாங்க இது ஒன்று வச்சுங்க. சென்னை சென்ட்ரல் ஒரு வழியாக ஒரு நல்லா 6 மணிக்கு வர ட்ரெயின் 1 மணிக்கு வந்துருக்கு. காரு ரெண்டாவது பொங்கல் ரேஞ்சி டிராஃபிக் எந்த அளவுக்கு தெரியல. வீட்டுக்கு போய் சேர்ந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. பார்க்கலாம். முன்னாடி சென்ட்ரல் இப்போ தான் ஃபஸ்ட் சவுண்ட் கேட்குதான்னு தெரியல. அதை கூட்டமாக இருக்கு. பட் இருந்தாலும் 16வது நாள் இன்றைக்கி வெற்றிகரமாக சென்னை சென்ட்ரலோட முடியும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போக போகிறோன்னு தெரில. பார்த்து பேசுங்க மக்கள். அங்கே வந்துட்டு டெல்லியில் 4000 கேட்டான், 2100 கொடுத்தோம் ஆக்சுவலி. இங்கே 5000 கேட்டாங்க, அப்புறம் 3500 கேட்டாங்க. அப்புறம் கொடுக்குறத கொடுங்க பொங்கல் அப்படிங்கிறனால சரி 1000 தான் ஆக்சுவலி இது ப்ரைஸு. ரெண்டாவது ட்ரோலியில் போகிறதுங்கிறனால 2000 தரேன்னு பேசியிருக்கு. இப்போதைக்கு 1000 கூட தான். பட் இருந்தாலும் பொங்கல் அன்னைக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போட்டு விடுங்க அப்படின்ட்டு நம்ம அதை அப்படியே விட்டாச்சு. ஓகே, பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் போக போகிறோம், ஊருக்கு போக போகிறோங்கிறத. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 1 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் கிளம்ப போகிற மாதிரி இருக்குது. இல்லை, இப்போ 1 மணிக்கு தான் வந்திருக்கு, அதை போட்டிருக்காங்க. எக்ஸிட் சென்னை. இல்லை, நாளைக்கு பொங்கல், இன்றைக்கி போகிங்கிறதுனால கூட்டமாக இருக்கான்னு தெரியல. இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் வராதுனால இப்படி இருக்கான்னு தெரியல. பரபரப்பாக இருக்குது. பார்க்கிங்கில் தான் இருக்குது. வெள்ளைக்காரன் கட்டினது இதுதான் சென்னை சென்ட்ரல், அது அடையாளம். இது ஃப்ரண்ட் சைடு. நம்ம லக்கேஜ் ஏற போகுது இப்போ தான். இதுதான் ஆக்சுவலி இப்போ போகிறது. புக் பண்ணியிருக்கு. வா, இதெல்லாம் வெள்ளைக்காரன் கட்டினது. எவ்வளோ இடம் இருக்கு. மாநகராட்சி இந்த மேயர் ஆஃபீஸ். ஒரு 15 நாளைக்கு பிறகு தமிழ்நாட்டு சாப்பாடு வந்ததுதான் தெரியுது. உள்ளே போயிட்டே இருக்கு. அதுவும் அஞ்சப்பர் அந்த என்னமோ ஒரு ஊர் தாண்டின உடனே இருந்துச்சு. செம்மையாக இருக்குது சாப்பாடு. பிரியாணி வேறு லெவல். வீடியோ டைம் இல்லை.